Hello everyone. Welcome back to our grammar lessons. எப்படி போகுது உங்களோட லெசன்ஸ் படிக்கிறீங்களா? இன்னைக்கு நாங்க பார்க்க போற லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். Verbs. Verbs கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஸ்கூல்ல. Verbsனா என்ன, nounsனா என்ன? இன்னைக்கு verbனா என்னன்னு நம்ம விரிவா பார்க்க போறோம். ஓகே? லெசன்குள்ள போலாமா? வேர்ப்னா என்னது? எல்லாரும் சொல்லுவாங்க வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட். ஓ, எந்த ஆக்ஷன் செஞ்சாலும் அது வேர்பா? எஸ், இன் சம் வே எஸ், இன் சம் வேஸ் நோ. மற்ற வேர்ப்ஸும் இருக்குது. என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். A verb is a word or words that show action or state of being. பாத்தீங்களா? action or state of being. ஆக்ஷன்னா என்ன? ஓடுறது, குதிக்கிறது, பேசுறது, ஜம்பிங். ஸோ ரன்னிங், ஜம்பிங், ஸ்பீக்கிங் இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் இல்லையா? ஆக்ஷன் நடக்குது. அதனால அதெல்லாம் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தே ஆர் கால்ட் வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் ஓகே, உச்சரிச்சு பாருங்க. வேர்ப்ஸ் ஓகே. ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா என்ன? ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இன்னும் பிக்சர்ஸோட பார்க்க போறோம். ஒரு நிலையை குறிக்கிறது தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ் and you'll understand. So verbs that show action are words like running, screaming and swimming. Running na ஓடுறது, action காமிக்குது. Swimming na swim பண்றது. Screaming na கத்துறது. So இதெல்லாமே action காமிக்கிறனால இதுக்கெல்லாம் பேரு verbs which show action. State of being na என்ன? Shows that something is or exists. ஏதோ ஒன்று ஒரு நிலையில் இருக்கிறது. For example, இங்க ஒரு குட்டி பையன் இருக்கிறான். He is angry. கோவமா இருக்கிறான். He is angry. அவன் எந்த நிலையில இருக்கிறான்? அது எந்த வேர்ட் குறிக்குது? அந்த வேர்ட் தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் காமிக்கிற வேர்ப். ஸோ அது என்னன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். ஓகே, ஸோ an example of a verb that shows the state of being is feels. இப்போ எனக்கு குளிருது. இப்போ நல்ல ஒரு கோல்ட் மந்த் இல்லையா? குளிர்ற மாசம். ஐ எம் ஃபீலிங் கோல்ட். ஐ ஃபீல் கோல்டுன்றது ஒரு ஸ்டேட், ஒரு நிலையை குறிக்கும். ஓகே, she feels good. அப்பனா அவருக்கு நல்ல ஃபீலிங் இருக்குன்னு அர்த்தம். she feels good. This describes the way that she feels and not something that she is doing. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுது அது. she feels good or she feels cold, not என்ன செய்றாங்கன்னு சொல்லல, எப்படி இருக்கிறாங்கன்னு காமிக்கிறது தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங். என்ன செய்றாங்கன்னா ஆக்ஷன். ஓகே ஓகே, another example will be he is strong. நான் சொன்னேன்ல he is angry மாதிரி he is strong. அவன் பலமாக இருக்கிறான். அந்த இருக்கிறான் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் ஆக்ஷன் வேர்ட்ஸ் டுடே. இன்னைக்கு லெசன்ல நம்ம வெறும் ஆக்ஷன் வேர்ப்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். நாளைக்கு லெசன்ல தான் நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு லெசனை பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் வேர்ப்ஸ் தட் ஷோ ஆக்ஷன். ஜாக் kicked the ball. Can you see he's kicking the ball? அவர் ஒரு ஆக்ஷன் பண்றாரு இல்லையா? இங்க can you see ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ அந்த ஆக்ஷனுக்கு பேர் kicked. ஸோ அது ஒரு verb that shows action. Rob eats cookies. Can you see action செய்றாரு? Eating is an action. Eat பண்றாரு. Can you see the action? So he eats a cookie. அதனால it shows action. Jennifer walked to the store. So Jennifer நடந்து போறாங்க இல்லையா ஸ்டோருக்கு. Can you see that she's walking to the store? So அது ஒரு action. Rita reads a book. So this book is there and Rita is reading. Can you see that she's reading? Read பண்றாங்க. So அதனால read ஒரு action verb. The children played in the ground. விளையாடுறாங்க. You can see that yourself. This one is sliding, this one is skipping. எல்லாரும் ஒரு வேலை பண்றாங்க. So they played. Played is an action verb. It's a word which shows action, so it is called a verb. Okay, the tree fell. கீழே விழுந்துச்சு. இப்போ வந்தது இல்லையா சைக்ளோன், அப்ப நிறைய மரங்கள் விழுந்தது. So fell, the tree fell. Fell is a verb which shows action. The fish swims. The fish swim பண்றது. இப்படி swim பண்றது action. The dog ran. So ran shows action, so it's a verb. She ate an apple. Ate, சாப்பிட்டாள். ate. இப்போ வந்து டென்ஸை வந்து நீங்க யோசிக்காதீங்க. எப்போ சாப்பிட்டாங்க, இப்போ சாப்பிட்றாங்களா, சாப்பிட்டாங்களா, சாப்பிட போறாங்களாலாம் இல்லை. எந்த வேர்ட் ஆக்ஷன் காமிக்குதோ that is called a verb. அது மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். The baby cried. இந்த பேபி அழுதுன்னு சொல்றாங்க. So cried, அழுது இல்லையா? Can you see அழுறது ஆக்ஷனா நடக்குது. So cried is a verb. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த வேர்ப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஸோ நாளைக்கு லெசனில் இந்த லெசன் இன்னைக்கு முடியல பிகாஸ் இது வந்து பெரிய லெசன்னால உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லெசனில் நாங்கள் உங்களுக்கு வேர்ப்ஸ் விச் ஷோ ஆக்ஷன் மட்டும்தான் காமிச்சிருக்கோம். நாளைக்கு லெசனில் வேர்ப்ஸ் தட் ஷோ அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் காமிப்போம், நிலையை குறிக்கிறத. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நீங்கள் எல்லா வேர்ப்ஸுமே படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டன் அமுக்குனீங்கன்னா அங்கே போடுற எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு பதில் அளிப்போம். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.